நீங்கள் கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் வந்து வரும், ஜேசிபிக்கு ரீசேல் வேல்யூ இருக்கே, உங்களுக்கு புல்லுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஜேசிபிக்கு ரீசேல் வேல்யூ இருந்துச்சு. ஸோ இப்போ ஏன் அப்படின்னா ஜேசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னையை விட இப்போ சென்சார்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்திங்க. சென்சார்ஸ் வந்து அதிகமாக வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபிக்கான ரீசேல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்ப வைக்கிறதுக்காக ஒரு யுக்தி மாதிரி தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புல்லை பொறுத்த வரைக்கும் 71% வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அதுக்கு ரீசேல் வேல்யூ இல்லைன்னு நம்ம வந்து சொல்லிட முடியும். புல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு புல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் 75க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா 48 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லோட சர்வீஸ் டீம் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி ஜேசிபின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க. அதில் வந்து எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஸோ நான் இதை வந்து சொல்லி ஆகணுங்க, புல் மிஷினில் நான் அந்த ஜாய்ஸ்டிக் பிடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லை, பேக் ஆப்ரேஷனுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம்.